வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி. ரெண்டு பொருள் இருந்தால் போதும், நெய் அதிக அளவு தேவைப்படாது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த ஹெல்தி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 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 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் உங்கள்கிட்ட இல்லைன்னா வெள்ளை அவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிகப்பு அவல்ங்கிறது நல்லா ஹெல்தியானது. ஒரு கப்பு எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கையில் நொறுங்குற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். அப்போ தான் மிக்சியில் பவுட்ரு பண்ணும்போது நல்லா நைஸாக பவுடர் ஆகும். அதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை. இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருந்துச்சு, அதனால் பழையபடிக்கு நான் வறுக்கிறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்துட்டே போடுங்க. அது ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அது தனியாக தோல் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. 2 நிமிஷம் வறுத்தா போதும். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதையும் ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. அது ரெண்டும் ஆறட்டும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ, ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அவல் எடுத்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் ஆகிருக்கணும். அதே மிக்சி ஜார்லேயே தோல் எடுத்த வேர்க்கடலையையும் பவுடர் பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா நல்லா குறன்னு வந்துடும். ரொம்ப நைஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய எண்ணெய்த்தன்மை வெளியே வந்துடும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பை நான் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். இது லேசாக வறுபட்ட உடனே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு 5 நாள் 6 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. தேங்காயினுடைய ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே கெட்டு போயிடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஒரு வடிகட்டியில் வடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெல்லம் கொதிக்கும் பொழுது நம்ம வேர்க்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை முதல்ல சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து வரட்டும். அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அவல், அதையும் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடும். நல்லா சுருள வரும் பொழுது ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய். அவ்வளோதான். நெய் அதிகம் தேவைப்படாது. அது நல்லா சுருண்டு வர்ற பதம் அளவுக்கு கிளறிடுங்க. நல்லா கிளறி எடுத்துட்டு உங்களுக்கு உருண்டையில் பிடிக்கணும்னா உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்லேயே சின்ன கப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம போட்டு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அதனுடைய அச்சு நல்லா வரும். இல்லை உங்கள்கிட்ட ஒரு சின்ன கப்புகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம்.
இது ஒரு அழகுக்காக தான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உருண்டைகளாக கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை ஒரு கிண்ணங்கள் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் நெய் தடவி இதே போல் அச்சுகளை வார்த்து எடுத்துக்கலாம். இது ஒரு அழகுக்காக தான். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தடவை நெய் தடவுனா போதும். இது ஒன்றே ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். சிகப்பு அவ்வளோ நல்லது. வேர்க்கடலையும் நல்ல புரோட்டீன் சத்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.